பெரியார் ராமசாமி கடவுளை வெறுத்தவர் அல்ல மக்கள், அடிமையாக வாழ வேண்டாம் என்பதற்காக கடவுள் நம்பிக்கையை விமர்சித்தவர். ஒருமுறை பெரியார் ஒரு கூட்டத்தில் பேசும்போது ஒருவர் எழுந்து கேட்டார், நீங்கள் ஏன் கடவுளை எதிர்க்கிறீர்கள்? அதற்கு பெரியார் அமைதியாக சொன்ன பதில், நான் கடவுளை எதிர்க்கவில்லை. கடவுளின் பேரில் மனிதன் மனிதனை அடிமையாக்குவதை எதிர்க்கிறேன். அந்த காலத்திலே நீ தாழ்ந்த ஜாதி, இது கடவுளின் கட்டளை, இதுதான் விதி என்று சொல்லி மக்களை கல்வியிலிருந்தும் மரியாதையிலிருந்தும் விலக்கி வைத்தார்கள். அதனால் பெரியார் சொன்னார், கடவுள் உன்னை தாழ்த்துவதாக சொன்னால் அந்த கடவுளை கேள்வி கேள். பெரியார் பல முறை சொன்னது, கடவுள் நம்பிக்கை உனக்கு நல்ல மனிதனாக வாழ உதவுகிறதா? அப்படியானால் வைத்துக்கொள். அதே நம்பிக்கை உன்னை பயத்திலும் அடிமைத்தனத்திலும் வைத்தால் அதை ஊடை. அவர் நல்லொழுக்கத்திற்கும் மனித மரியாதைக்கும் எப்போதும் ஆதரவாக இருந்தார். பெரியாரின் உண்மையான நோக்கம் கடவுளை திட்டுவது இல்லை, மனிதனை உயர்த்துவது. ஆம், நம்பிக்கையை அழிப்பது இல்லை, மூட நம்பிக்கையை கேள்வி கேட்பது. ஆம், பெரியார் கடவுளை எதிர்த்தவர் அல்ல, மனிதன் அடிமையாக வாழ்வதை எதிர்த்தவர். அதனால்தான் அவர் சொன்னார், சுயமரியாதை இல்லாத வாழ்க்கைதான் உண்மையான பாவம்.